ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விவிலியமும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய நாம் முன் வந்திருக்கிறோம். என்ன பேசினேன்? எதற்காக பரிசுத்த வேதாகமும் பரிசுத்தம் என்று அழைக்கிறோம்? அதாவது பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் பார்த்த பொழுது, இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியமான ஆசிரியராக இருந்தபடியினால் முழு வேதாகமும் பரிசுத்தமாக மாறுகிறது. நீங்கள் வேதாகம் முழுவதும் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியாகிய ஆண்டவரும் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து காரியங்களை செய்வதை நீங்கள் மிகவும் தெளிவாக பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியாகிய ஆண்டவரும் ஒன்றாக செய்யக்கூடிய காரியங்கள். முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு செய்திகளை சொல்லும் பொழுது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு செய்தியை சொல்லுவார், முடிவில வரும்பொழுது பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர் அதை முடித்து வைப்பார். அதே போலத்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த 10 கற்பனையை எழுதுகிறார். அதற்கு விளக்கங்கள் எழுதத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? 39 பேரை அழைக்கிறார். அப்படி 39 பேரை அழைத்திருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர் அவர்கள் மீது வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகிறார்கள். ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சாட்சி ஆகமத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அது பல காரியங்களை நீங்கள் வாசிக்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி தாவீது சம்பவமோ லோத்தின் சம்பவமோ அல்லது யூதாவின் சம்பவமோ அது ஒரு பாடமாக, ஒரு கற்பனையை மீறுகிறதுக்கு ஒரு பாடமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க படிக்கும் பொழுது சரித்திரங்களை படிக்கிறீர்கள், பூகோளத்தை படிக்கிறீர்கள், கணிதத்தை படிக்கிறீர்கள். இவைகளை எப்படி படிக்கிறீர்கள் என்பதை குறித்து அடுத்த பேச்சிலே நான் பேசுகிறேன். ஆகவே இப்படியெல்லாம் நீங்கள் படிக்கிறீர்கள். அப்படி படிக்கும் பொழுது முக்கியமாக என்னத்தை படிக்கிறோம்? ஆண்டவர் இடத்துல வந்து என்ன செய்கிறான்? அந்த வாலிபன் கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்ன? அப்படி என்றால் தான் எழுதின அந்த கற்பனை எவ்வளவு மகிமையானது என்பதை அவனுக்கு காட்டுகிறார். அவனுக்கு கற்பனையும் புரியவில்லை, அவன் கற்பனையின் படியும் நடக்கவில்லை. மறுபடியுமாக அவன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதே போலத்தான் இன்றைக்கு அநேகர் இந்த பரிசுத்த வேதாகமும் எதனால் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் இல்லை. அதை எதற்காக ஆண்டவர் எழுதி கொடுத்தார் என்றும் புரிந்து கொள்வதில்லை. இந்த பூலோகத்துல பாவம் என்ன என்று சொல்வது ஒரே ஒன்றுதான். 1 யோவான் 3:4 நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆங்கிலத்தில் என்ன வாசிக்கிறோம்? disobedient to the law is sin. அவ்வளவுதான். அப்படி என்றால் நீங்கள் ஒரு புஸ்தகமாக நீங்கள் வாசித்து கொண்டு வரும்பொழுது அந்த ஒவ்வொரு புஸ்தகத்திலும் மக்கள் எப்படி ஆண்டவருடைய கற்பனை மீறினார்கள் என்பதை ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் அவர்கள் மேல் வந்து அவர்களை எழுத வைத்திருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையின் அக்கினியின் நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின. இதை பாருங்கள், அக்கினியின் நடுவில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2வது முறையாக இந்த கற்பனையை எழுதி கொடுக்கிறார். 40 நாள் மோசே மலையின் மேல் இருக்கிறார் முதலாவதாக. அடுத்த 2வது 40 நாள் மலையின் மேல் இருக்கிறார். மறுபடியும் என்ன செய்கிறார்? அந்த கற்பனையை எழுதி அவர் மோசேனிடத்திலே கொடுக்கிறார். அங்க என்ன வாசிக்கிறீர்கள்? முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளை எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார் என்று வாசிக்கிறோம்.
கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த பரிசுத்த வேதாகமும் தான் பரிசுத்தம் என்று வேதாகமே அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. எங்க விளக்கம் கொடுக்கிறது? ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த வேதாகமம் என்று எதற்காக நாம் சொல்லுகிறோம்? ஆண்டவருடைய விலை மதிக்க முடியாத அந்த கற்பனை. காரணம் என்ன? அதிலே தான் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. நீ கடவுளிடத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த 4 கற்பனைகளை நீ என்ன செய்வாய்? நிச்சயமாக கை கொள்வாய். நீ மனிதனிடத்திலே அன்பு கூர்ந்தால் நிச்சயமாக அந்த 6 கற்பனைகளை கை கொள்ளுவாய். அந்த அன்பும் சேர்ந்த மகா அன்பு எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படி வருகிறது? கல்வாரி சிலுவை மூலமாக வருகிறது. பாவ மன்னிப்பின் நிமித்தமாக வருகிறது. ஒருவனுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படாத பட்சத்துல அவனுக்கு அன்பு என்ன என்பது தெரியாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமமே தெளிவாக சொல்லுகிறது, நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, கற்பனை பரிசுத்தம் உள்ளது, அது நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே தாவீது பக்தன் 19ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதுகிறார்? 7வது வசனத்திலே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. இன்றைக்கு பூலோகத்துல குறைவற்ற ஒரு செல்வம் என்ன? ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த பரிசுத்தமான அந்த 10 கற்பனை. அது என்ன செய்கிறது? நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிறது, பாவத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தில பல வழக்கு சொற்கள் இருக்கிறது, சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த காலத்துல இந்த மாடர்ன் டெக்னாலஜில ஒரு புஸ்தகம் எழுதும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்கு எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதை பிரிண்ட் செய்தால் அதை படிப்பதற்கும் அதை திருத்துவதற்கும் அதை ஒரே வரிசையில் போடுவதற்கும் வித்தியாசமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, அதை படித்து அது எப்படி புஸ்தகம் என்று எழுதுவதற்கு ஒரு சிலர் தேவையாக இருக்கிறது. வெறும் புஸ்தகத்தை எழுதிவிட்டால் மட்டும் போதாது, அந்த புஸ்தகத்தின் கருத்து என்ன என்று சுருக்கமாக பல ஆசிரியர்கள் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் அந்த புஸ்தகம் பப்ளிஷ் ஆகும். ஆனால் அந்த காலத்திலே அப்படி இல்லைங்க. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மையினால் தொட்டு தொட்டு அந்த தோல் சுருளிலே எழுத வேண்டும். அப்படி எழுதின சம்பவங்கள் விலையேற பெற்ற சம்பவங்கள், விலை மதிக்க முடியாத சம்பவங்கள். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரால் ஏவப்பட்டதும் பரிசுத்தராகிய தேவனே எழுதி கொடுத்ததுமான அந்த 10 கற்பனை இருப்பதனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு நிகராக இந்த பூலோகத்திலே எந்த புஸ்தகமும் இல்லை. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 8:20 புரிந்து கொண்டு, வேதம் என்பது 15 வசனமும் அதற்கு சாட்சியாகும் என்பது 31,158 வசனமாக 31,173 வசனங்கள் கடவுளிடத்திலிருந்து நமக்கு அருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இரவும் பகலும் அவருடைய பரிசுத்த வேதாகமத்திலே தியானமாய் இருந்து அதை நாம் புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும். காரணம் என்ன? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்றால் இந்த 10 கற்பனையின்படி எத்தனை பேர் நடந்தார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் கண்டு கொண்டு, அவருடைய சாட்சியான வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் கண்டு கொண்டு அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழும் பொழுது நாம் நிச்சயமாக ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்று, ஆண்டவர் சொன்னது போல இனி பாவம் செய்யாதே என்று சொன்னது போல அந்த பாவத்திற்கு விலகி ஓடி அந்த பரிசுத்தரை காணக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆகவே பூலோகத்தில் எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் இந்த பரிசுத்த வேதாகமே. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர். மாத்திரமல்ல, நாம் பாவம் செய்த பொழுது நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து ஜீவனை விட்டவர்.
அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று இந்த பூலோகத்திற்கு மறுபடியுமாக திரும்பி வந்து நம்மை அழைத்து செல்கிறார் என்ற உன்னதமான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம் தான். ஆகவே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உலகம் 1000 சொன்னாலும் பரிசுத்த வேதாகமத்தின்படி நடவுங்கள், படியுங்கள், வாழுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்பேற்பட்ட செய்திகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விவிலியம் விஞ்ஞானமும் இந்த தொடரை நீங்கள் கவனியுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து படிப்போம்.